அரசாணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதில் எப்போ இருக்கிறத விட விதை அந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அதை நல்லா எடுத்து காய வச்சு கொஞ்சமாக பேனில் வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட் டின்னருக்கு வந்து நறுமு வைக்க கொஞ்சமாக ரவை தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்பயும் போல் நெய்யில் வந்து சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், துருவின கேரட்டு, பீன்ஸு, லைட்டாக உப்பு அதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற ரவையும் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்து குழச்சி கொடுத்தோம்னா ஒரு 2 நாள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் அவளுக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த நெய் செய்கிறதுக்காக இந்த ஆடை எடுத்து வச்சுருந்தேன். 1 மாதம் ஆயிருந்துச்சா, கொஞ்சம் நிறையா வந்துருந்துச்சு. சரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கூழ் மாதிரி வந்தோடனேயுமே நான் மனசை விட்டேன், இது அவ்வளோதான், இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி. அப்புறம் மறுபடியும் எதுக்கும் இன்னொரு 2 தடவை அடித்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பராக திரண்டு வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நெய் ரொம்ப பிடிக்கும். அந்த நெய் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு எடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அப்படியே வீடு ஃபுல்லாக அன்றைக்கி இந்த நெய்யோட மணமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.